ஹலோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க உங்க ஆர்ஜே பொறுக்கு வந்தாச்சு. என்ன மூவி ரிவ்யூவோட வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மூவி இல்லைங்க, ஒரு வெப் சீரிஸ். ரெகுலராக பேசுகிற மாதிரி அப்படியே காலப்போக்கில் அப்படி தள்ளி விட்டேன். ஓகே, ஹாட் ஸ்டாரில் நாளைக்கு வெளியாக போகிற வெப் சீரியஸ் மதகம். இந்த வெப் சீரியஸில் 2 எபிசோட் ஸ்பெஷலாக நாங்கள் பார்த்தோம். அந்த எபிசோட் பற்றி பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். இதில் வந்து அதர்வா, மணிகண்டன், வடிவுக்கரிசி, நிக்கிலா விமல், கௌதம் வாசுதேவ் மேனன், அப்புறம் டிடி கூட நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீரீஸை பற்றி தான் பேச போகிறோம். பேசிக்காக வந்து அதர்வா சூஸ் பண்ணுறாரு ஒரு கதையை அப்படின்னாலே ஒரு வித்தியாசமான கதைகளாக தான் இருக்கும். மெயினாக வந்து இந்த போலீஸ் சம்மந்தமான ஸ்டோரி, ஒரு க்ரைம் ஸ்டோரியாக அவர் சூஸ் பண்ணுறாரு ரீசெண்ட் டைம்ஸில். அதே மாதிரி தான் இதில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக வராரு நிக்கிலா விமல். அவங்களோட ஒய்ஃபாக வராங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. சீனில் ஓப்பனிங்லேயே அதை தான் சொல்கிறாங்க, குழந்தை பிறந்திருக்கு. இருந்தாலும் இவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த பால் வாசம் பிடிக்காது, அதனால் குழந்தை பக்கம் வரமாட்டேன். ஒய்ஃப் கிட்ட போகும்போதும் அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இவர் நைட் ரவுண்ட்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸராக நைட் ரவுண்ட்ஸ் போறாரு. அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ரவுடி ஒரு விஷயத்தை கடத்த ட்ரை பண்றாரு இந்த பொருள்லாம் வச்சுட்டு. அவரை யதார்த்தமா பிடிக்க போய் அதை அதர்வா வந்து பார்க்க, அவர் யாருன்னு கண்டுபிடிக்க, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, இல்ல ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்க போகுது, அதுக்காக பொருள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அந்த பர்த்டே பார்ட்டி யாருக்குன்னு கேட்க, அது ஒரு வில்லனை சொல்றாங்க. அவரு தான் நம்ம மணிகண்டன். அவன் குட் நைட்ல நடிச்சார்ல, அவர் தாங்க மணிகண்டன். செம்மையான ஒரு நெகட்டிவ் ரோல் அவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் பார்த்த வரைக்கும். அவர் இறந்துட்டதா ஆல்ரெடி சொல்றாங்க. பட் அவருக்கு எப்படி பர்த்டே பார்ட்டி அப்படின்ட்டு ஒரு லிங்கா பிடிச்சி இதை யார் பண்ணது அப்படின்னு இன்னொருத்தங்கிட்ட போறாங்க. இவர் தான் என்னை இந்த வேலை செய்ய சொன்னார்னு. அவர்கிட்ட போய் அவன் எப்படா உயிரோடு இருக்கான், உன்னை யாரா பண்ண சொன்னதுன்னு கேட்டா, எனக்கு மேல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு அங்க காட்டுறாங்க. இந்த மாதிரி கதை ஒரு பக்கம் த்ரில்லரா, யார் தான் பண்ணியிருப்பா, எதுக்கு தான் இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்றாங்க, ஒருவேளை இது கைதி படமா இருக்குமோ அப்படின்ற மாதிரியான தோணல்லாம் நமக்கு வர ஆரம்பிக்குது. அதர்வாவோட ஆக்ஷன் இதுல ரொம்ப நல்லாவே இருக்கு. அண்ட் தென் ஃபேமிலியா வரும்போது அதர்வா அண்ட் தென் நம்ம நிக்கிலா விமல் இவங்களோட பாண்டிங் எப்படி இருக்கு, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்படி இருப்பாங்களா, அண்ட் தென் குழந்தை பிறந்த பிறகு அவங்க இப்படிலாம் இருப்பாங்களான்ற ஒரு தோணலும். அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்களா நம்ம வடிவுக்கரசி அம்மா வேலை நடிச்சிருக்காங்க. அவங்க என்ன அப்படின்னா, ஒரு வேலை செய்கிறவங்களா இல்லாமல் அந்த வீட்டோட அந்த பொண்ணோட அம்மா மாதிரியும், அந்த பொண்ணும் அவங்கள அம்மா மாதிரி தான் பார்க்குது. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸை ரிவீல் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் 2 எபிசோடில். கதை ஓட்டம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு த்ரில்லிங்காக ஒரு க்ரைமாக எடுத்துன்னு நிறுத்தியிருக்காங்க. 3rd எபிசோடுக்கு மேலே எப்படி இருக்கும் அப்படின்றத நானே இன்னும் பார்க்கல. பார்த்துட்டு வந்து மீதி எல்லா எபிசோட ரிவ்யூவும் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த சீரியஸை ஹாட் ஸ்டாரில் போயிட்டு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத சொல்லுங்கள். சொல்கிறது உங்கள் ஆர்ஜே